அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து ஒரு மாவட்ட கழக செயலாளர் விலகப் போவதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அந்த மாவட்ட கழக செயலாளர் மேல யாருப்பா இந்த மாதிரியான புகார்லாம் கொடுத்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மதுரை மாநகருக்கு உட்பட்ட 4 தொகுதிகள் இருக்கு. சமீபத்தில் பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் சரவணங்கிறவர் அதிமுக சார்பாக போட்டியிட்டார். அந்த மதுரை மாநகருக்குள்ள மட்டுமே 4 தொகுதிகள் இருக்கு. இந்த 4 தொகுதிகளுக்கும் இருக்கிற மாவட்ட கழக செயலாளர் சரியான முறையில் இங்கே வேலை செய்யவே இல்லை அப்படிங்கிறத அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்கிறாரு. காலையில் அவங்க சுத்தமாகவே எந்த விதமான வேலையும் செய்கிறதில்ல. மாலையில் 4 மணின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. ஆனால் அவங்க சேர்றதே 7 மணி ஆயிடுது. ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்களில் போய் பேச முடிகிறதில்ல, மக்களை சந்திக்க முடியறதில்ல. ஒவ்வொரு இடங்களில் போக வேண்டிய இடங்கள்லேயே நம்ம போக முடியாத சூழ்நிலை ஏற்படுத்துறது. மாவட்ட கழக செயலாளர் தான் தோன்றித்தனமாக நடக்கிறாரு. அதனால தான் மிகப்பெரிய சரிவை அதிமுக சந்திச்சிருக்கு. அந்த புகார் மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி என்னமோ அதிமுக வழிநடத்தி பெரிய வலிமை பெற போகிறது மாதிரியும், எடப்பாடி பழனிசாமி தான் இந்த கட்சிங்கிற மாதிரியும் அந்த புகார் மனுவில் இவர் எழுதியிருக்கிறாரு. இந்த புகார் மனுவை எழுதுனது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திமுகவினரால் படுகொலை செய்யப்பட்ட சிபிஎம் அந்த கவுன்சிலர் லீலாவதி அவர்களுடைய மருமகன் ராமசுப்பு தான் இந்த கடிதத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதியிருக்கார். உடனே ஆக்ஷன் எடுத்துவார் பாருங்க. அதில் என்னென்னலாம் குறிப்பிட்டிருக்காருன்னா, கட்சி அமைப்பு ரீதியாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த செயலாளர்களை அணுகாமல் அவங்களுக்கும் தனியாக ஒரு செயலாளர்களை போட்டு அவங்க பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. ஒரு பாராளுமன்ற தொகுதி வேட்பாளரை சரவணன் வண்டியில் ஏற்றி வச்சுக்கிட்டு பிரச்சாரத்துக்கு போகும்போது, சரவணா நீ இந்த கட்சியை விட்டு வேற கட்சிக்கு போயிட மாட்டியே, அமைதிப்பட அமாவாசை மாதிரி எங்களை குழிபறிச்சிட மாட்டியே, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. இது இதனால தான் மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது அப்படிங்கிறத அதில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த மதுரை மாநகரனுடைய மாவட்ட கழக செயலாளர் அவர் திமுக கூட்டணியில் மதுரையில் எம்பியாக இருக்கக்கூடிய எம்பியை புகழ்ந்து பேசுகிறாரு. திமுகவினுடைய அவலங்களை எடுத்து பேசவே இல்லை. இது அதிமுகவினுடைய செய்த சாதனைகளை பேசலை. அந்த மாவட்ட கழக செயலாளர் திமுகவுக்கு ஆதரவாகவே செயல்பட்டாரு அப்படிங்கிறதையும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காரு. பூத் கமிட்டி அமைக்கிறதுல ஆர்வம் காட்டலை. இது ஒரு இடங்களில் பிரச்சாரத்துக்கு போகணும்னா முன்னக்கூடி வர்றது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு வர்றாங்க, அவங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க. இதனால் மிகப்பெரிய அளவில் அதிமுக சரிவை சந்திச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புகாராக கொடுத்துருக்காரு. அதுலேயும் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, மதுரை மாநாடு நடத்துனீங்க பார்த்தீங்களா, அந்த மாநாட்டில் மதுரையை சுற்றி போஸ்டரே கிடையாது. மதுரையில் ரவுண்டான அவ்வளோ ஒரு போஸ்டர் கிடையாது. பாலங்களில் யாரும் பெயிண்டிங் பண்ணி எழுத கிடையாது. இப்படியெல்லாம் உங்களை தோற்கடிக்கிறதுக்காகவே சில துரோகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் இங்கே செயல்படுகிறாங்க. அவர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அந்த மதுரை மாநகர மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம தெர்மாக்கோல் செல்லூர் ராஜு அவர்கள் தான். மாவட்ட கழக செயலாளர் செல்லூர் ராஜு மீது இப்படிப்பட்ட புகாரெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்துருக்காரு. நீங்கள் உடனே இந்த துரோகிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இவங்க கட்சியை அழிக்க பார்க்குறாங்க, உங்கள் வளர்ச்சியை தடுக்க பார்க்குறாங்க, இவங்க திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க, இவங்களை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். மதுரை மாநாட்டில் கூட மிகப்பெரிய அளவில் விளம்பரம் பண்ணாமல் உங்களுடைய பேரை கெடுக்கிறதுக்குன்னே இங்கெல்லாம் வேலை செஞ்சாங்க. அவங்க மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புகார் மனுவை கொடுத்துருக்கிறார். இவர் என்ன புகார் மனுவில் கொடுத்துருக்காருன்னா, அந்த நம்பிக்கை துரோகிகள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படி சொல்கிறார். அதுதான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவரே ஒரு நம்பிக்கை துரோகி, இவர் இன்னொரு நம்பிக்கை துரோகி மீது ஒரு நடவடிக்கை எடுத்தார்னா இந்த நம்பிக்கை துரோகியினுடைய பொதுச்செயலாளர் பதவி நீடிக்குமா? இது கேள்விக்குறிதானே. லீலாவதியோட மருமக ராமசுப்பு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப புகழ்ந்து பாடுறாரு. நாளைக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு வாங்கணுங்கிறதுக்காக அவர் அந்த வேலையை செஞ்சு அந்த புகார் மனு கொடுத்துருக்காரு. செல்லூர் ராஜா எப்படி மாவட்ட கழக செயலாளர் தூக்கணும்னு சொல்லிட்டு 2 பேர் போட்டி போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒருத்தர் ராஜன் செல்லப்பா, இன்னொருத்தர் ஆர்பி உதயகுமார். இவங்க 2 பேருமே என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, செல்லூர் ராஜு இடத்துல தூக்கிட்டு அந்த இடத்துல புதுசாக ஒரு ஆளை, நம்ம சொல்படி கேட்குற ஒரு ஆளை அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா 4 தொகுதி நம்ம கண்ட்ரோலில் வந்துடும், நம்ம ஒரு ராஜாவை மாறிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, செல்லூர் ராஜு மீது நம்ம கை வச்சோம்னா
நம்ம கையில பொதுச் செயலாளர்னு கையெழுத்து போட முடியாது, நம்ம வேற என்ன செயலாளர்னு போய் கையெழுத்து போடுறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. இது செல்லூர் ராஜுக்கு மிகப்பெரிய அளவுல மன அழுத்தத்தை ஏற்பட்ட உடனே அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமிக்குன்னு தனி செல்வாக்கு கிடையாது, வேணா என்னை நீக்கி பார்க்கட்டும் அப்படிங்கிற ஒரு போட்டா போட்டி தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. லீலாவதி மருமகன் ராமசுப்பு, ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, செல்லூர் ராஜுவை மாவட்ட கழக செயலாளர் தூக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமியினுடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஆனா செல்லூர் ராஜு என்ன பண்றாரு, வேணா என்னை தூக்கி பார் அப்படின்ட்டு ஒரு சவால் விட்டுருக்கதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. நேற்று பொறுத்தவரை செய்தியாளர் சந்திப்பில் கூட எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல தான் செல்லூர் ராஜு இருந்தாலும் முகம் கொடுத்து 2 பேரும் பேசல அப்படிங்கிறது நம்ம செய்தியாளர் சந்திப்பில் பார்க்கும்போதே தெரிந்தது. நன்றி, வணக்கம்.